வணக்கம். தாவேக்கா வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் விஜய் தான். விஜய் ஒரே ஆள் தான். வேற யாருமே பெருசா சொல்லவே முடியாது. விஜய் ஒரு முகம் தான். அந்த முகத்துக்காக தான். ஆனா அந்தந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற விஜயோட வேட்பாளர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே ஓட்டு போட போகும்போது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் விஜய் விசில் அப்படி மட்டும்தான் தெரியும். வேற மற்றபடி ஒண்ணுமே இல்லை. திமுகவும் சரி அதிமுகவும் சரி பெரிய அளவில் அவங்க வேட்பாளர்கள் எல்லாம் விஜயோட வேட்பாளர்கள் எல்லாம் பெருசா அவங்க கன்சிடரே பண்ணலை. இந்த அளவுக்குலாம் ஓட்டு பிரிப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. திமுக அதிமுக காரங்களை பார்த்து பயந்தாங்க, அதிமுக காரங்க திமுக காரங்களை பார்த்து பயந்தாங்க. மற்றபடி வேற யாருமே அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணலை. எவ்வளோ ஓட்டை பிரிச்சிட போகிறாங்க, ஒரு 5000 10,000 ஓட்டை பிரிப்பாங்களா, அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாத வேட்பாளர்களை விஜய் நிறைய இடங்கள்ல நிறுத்தியிருந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கட்டமைப்பு இல்லை. நிறைய இடங்கள்ல மாவட்ட செயலர்களும் இல்லை, மாவட்ட பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லை, நிறைய பகுதி செயலாளர்கள் இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள்ல விஜய் கோட்டை விட்டார். அதே சமயத்தில் விஜய் வேட்பாளர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொகுதியில் போய் பெருசாக பிரச்சாரம்லாம் பண்ணவே இல்லை. கொஞ்சம் அதே போல் விஜயும் பிரச்சாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. விஜய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணார். எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. போய் நான் இத்தனை தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டேன், 170 தொகுதிக்கு போயிட்டேன், 234 தொகுதிக்கும் போயிட்டேன், கிராமம் கிராமமாக சுற்றிட்டேன், மக்களை போய் நேரடியாக சந்திச்சிட்டேன், மக்களோட பேசிட்டேன், மக்கள் அப்படியே ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்லாம் சொன்னார். உண்மையிலேயே ஆட்சி மாற்றத்தை விரும்பியிருந்தாங்க. ஆனால் அத்தனை ஓட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கணும். எடப்பாடி பழனிசாமி ஏன் தென் மாவட்டம் டெல்டா மாவட்ட மக்கள் ஏற்கனவே கடந்த தேர்தலே நம்பலை. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவு எடுக்கிறாரு, செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க திமுக மேல அதிருப்தி, திமுக திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால பார்த்தீங்கன்னா அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடணும். ஆனால் அதிமுகவுக்கு ஓட்டு போடாததுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமியோட ஆணவம், திமிரு, அகம்பாவம், தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே ரகசிய கூட்டணி. ஏன்னா ஸ்டாலின் ஆட்சியில் உட்கார்ந்தோடனே என்ன சொன்னார், முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் செஞ்ச அமைச்சர்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னார். 3 மாசத்துல நடவடிக்கை எடுத்து உள்ள அனுப்புவேன்னு சொன்னார். அதையும் செய்யலை. அது இல்லாமல் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம், இந்த சம்பவத்தை நாங்கள் விசாரித்து உண்மையான குற்றவாளியை நாங்கள் சிறைக்கு போடுவோம்னு சொன்னோம். ஆனால் அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமியோட ஒரு ரகசிய டையை போட்டு லம்பா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டார். சரி, விஜய் இப்படி இவ்வளோ பெரிய தாக்கத்தை மக்கள் மனசில் ஏற்படுத்த முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அவர் மதுரையில் நடந்த மாநாட்டில் பேசினது தான். திருப்பரங்குன்றத்தில் விஜய், திருமங்கலத்தில் விஜய், மதுரை மத்தியில் விஜய் அப்படின்னு சொன்னார். 234 தொகுதியிலும் விஜய் தான் நிற்கிறேன், யார் வேட்பாளர் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் உங்கள் குடும்பத்திலேருந்து வந்த ஒருத்தர் தான் நான் வேட்பாளரை நிறுத்துவேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வேட்பாளர் தெரியல, வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் விஜய் தான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இந்த விஷயம் பெருசாக மக்கள் மனத்தில் கனெக்ட் ஆகாது. வேட்பாளர் அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறத மக்கள் கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜய் மற்ற கட்சிகள்லாம் யோசிச்சாங்க. ஆனால் விஜய் இந்த விஷயம் சொன்ன விஷயம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்க மக்கள் மனசுலையும் போய் அப்படியே பதிஞ்சிருச்சு. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நம்மளை இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. விஜய் தான் எல்லா இடத்துலையும். அதே போல தான் நடந்தது. போய் மக்கள் ஓட்டு போட போறாங்களா, போற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், விஜய் விசில், அவ்வளோதான், 2 தான். அதே சமயத்தில் விஜய் இந்த தாவேகா ஜெயிச்ச ஒரு விஷயம் இருக்குல்ல, இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா எல்லாருமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி நிறைய ஜாதிய கட்சிகளோட ஒரு கட்டமைப்பு வச்சாங்க. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஜாதிய அமைப்புகள், பெரும்பான்மையாக இருக்கிற சமூகம், அந்த சமூகத்தில் ஒரு வேட்பாளர் தேர்வு பண்ணி அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வேட்பாளராக்கி அதெல்லாம் செஞ்சாங்க நிறைய இடத்துல. ஆனால் அந்த விஜய் அதெல்லாம் பண்ணவே இல்லை. அதனால ஜாதி மதம் இதெல்லாம் அடிபட்டிருக்கு தாவேகா வெற்றியில். இது திரும்பவும் இப்போ அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலகீனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக ஒரு சைடு ஒரு முத்திரை சமூகத்தில் ஒரு பிரிவை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, திமுக ஒரு பிரிவை பிடிச்சிக்கிட்டாங்க, தமிழர் தேசம் கட்சியை அவங்க அந்த தொகுதியில் நிற்க வச்சாங்க. பெரும்பான்மை இருக்கிற தொகுதிகளில் அவங்களாம் தோற்று போயிட்டாங்க எல்லாருமே. அதே போல் தேமுதிக நினச்சி அந்த சமுதாயம், நாயுடு சமுதாய ஓட்டுகளை நம்ம பெற முடியுமா அப்படின்னு சொல்லி திமுக ஒரு கணக்கு போட்டாங்க. பெருவாரியான ஜாதிய மத இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இது பண்ணாங்க. அதே போல் அதிமுகவில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க திருப்பூர் தொகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வன்னியர் சமுதாய ஓட்டுகளுக்காக
பாலுவை வந்து வழக்கறிஞர் பாலுவை வந்து நிப்பாட்டினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் நாயுடுகள் அங்கே இருக்கிறாங்க, வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருக்குது, பிற சமுதாய ஓட்டுகளையும் நம்ம பெற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்த்தது என்ன, ஒன்றுமே செய்ய முடியல. அதே போல் விசிகா வேட்பாளர் பன்னீர்தாஸுக்கும் அதே நிலைமை தான். அவருக்கும் பட்டியலின சமுதாய வாக்குகளோட வந்து திமுகவோட வன்னியர் மீனவர் நாயுடு வாக்குகள் நம்ம கிடைக்கும்னு எதிர்பார்த்தார். ஆனால் அங்கே வந்து வெற்றி பெற்றது தாவேகா வேட்பாளர் விஜயராஜ் தான். அதே போல் இப்போ பெண்ணாகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாமக சார்பாக செல்வம் அப்படிங்கிறவர் போட்டி போட்டார், காங்கிரஸ் சார்பாக தமிழ்குமரன், ஜி.கே. மணி, வன்னியர்கள் அதிகம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே இருந்தது. பாமக சார்பாக போட்டி போட்ட செல்வத்துக்கு அன்புமணி ஜாதிய அந்த வன்னிய சமுதாய மக்கள் எல்லாத்துட்டுமே பேசியிருக்கிறாரு. அது இல்லாமல் அவங்க குடும்பத்தையே அறிக்கியிருக்காரு. அவங்க மகள்கள் எல்லாமே அங்கே பிரச்சாரம் பண்ணாங்க. தமிழ்குமரனுக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணாங்க, செல்வத்துக்கு எதிராக அவர் பேசினார். ரெண்டு பேருமே பேசினாங்க. எப்படியா இருந்தாலும் வன்னிய சமுதாய வாக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு விழுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தாவேகா வேட்பாளர் கஜேந்திரன் அப்படிங்கிறவர் அங்கே ஜெயிக்கிறாரு. எப்படா இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நடந்தது. ஒன்று விஜய்க்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. விஜய் சொன்னார், அவ்வளோதான், மற்றபடி பெருசாக ஒன்றுமே இல்லை. விஜய் சொன்னார், நாங்கள் செஞ்சிட்டோம். மக்கள் வந்து விஜய்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. ரெண்டு திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி ஆட்சியில் உட்கார வைக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, சரி நம்ம இவங்களுக்கு மக்கள் திமுக மேலே வெறுப்பு இருந்தால் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எல்லாத்துக்குமே இருந்தது. இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நினச்சாங்க. ரெண்டாவது வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருந்துச்சு. அவ்வளோ பணத்தையும் வாங்கினாங்க. மக்கள் வந்து பணத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்மளை மீறி யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. அந்த எண்ணத்தையுமே அடித்து நொறுக்கி காலி பண்ணி விட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த தேர்தல் அப்படின்னா விஜய் வந்து ஒரு மாஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத யாருமே மறக்க முடியாது. சரி, அதுக்கப்புறமா வந்து விஜய் மட்டும்தானா இதுக்கு காரணம் அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி இதுதான் பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான ஒரு போல்டான ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னால் ஜான் ஆரோக்கியசாமி தான். ஜான் ஆரோக்கியசாமி ஆரம்பத்தில் இருந்தே அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தாவேகா வெற்றி பெறுவோம், யாருமே ஒன்றும் யோசிக்கவே வேணாம், நம்ம தான் வெற்றி பெறுவோம், நம்ம தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார், அடித்து சொன்னார். அப்போ கட்சியில் மேல்மட்ட நிர்வாகிகள்லாம் பேசினாங்க, நம்ம இன்னமும் பார்த்தீங்கன்னா கட்சியோட கட்டமைப்பு சரியில்லையே, கட்டமைப்பே இல்லையே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படணும். நம்ம இந்த தேர்தலை வந்து யாருனாலையும் கணிக்க முடியாது. கருத்து கணிப்பெல்லாம் தூக்கி விட்டு எறிஞ்சிருங்க. இந்த தேர்தலை வந்து யாருனாலையும் கணிக்க முடியாது. தமிழ்நாடு எங்க விஜயோட அலை ஒரு சுனாமி மாதிரி புரட்டி போடும். மக்கள் வந்து தாவேகாவுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்கிறாரு. விஜய் குழந்தைகளை கவர்ந்துருக்கிறாரு. குழந்தைகள் மூலமாக பெற்றோர்கள், அவங்க தாத்தா பாட்டிகள் எல்லாத்துட்டையும் வந்து அவங்க பேசுவாங்க, விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க. நம்ம பெருசாக வந்து எங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. விஜய்க்கு ஓட்டு சொல்லுங்க, ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவங்க அங்கே குடும்பத்தை நச்சரிப்பாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி சொன்னார். ஒரே விஷயம்தான் விஜய்க்கு வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம், தீய சக்தி திமுக, அவ்வளோதான். இது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்ன லாஜிக். இது எடப்பாடி பழனிசாமி சொல்ல தவறிட்டார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவோட ஒரு ரகசிய டைஅப்பு. அதனால வந்து தீய சக்தி திமுக அப்படிங்கிறத சொல்லுங்க. ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி. ஒன்று ஆளுந்தரான திமுக, இன்னொன்று வந்து டிவிகே, அவ்வளோதான். நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக இந்த வார்த்தையை மட்டும் ஒவ்வொரு இதுலையுமே பிரச்சாரம் பண்ணும்போதும் ஒவ்வொரு இடத்துலையும் இதை சொல்லுங்கள், இதை சொன்னீங்கனாலே போதும் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டாங்க. நமக்கு கட்சியோட கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே தேவையில்லை. விஜய் முகம்தான் பிராண்டு. இந்த முகம் வச்சு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு பூத்தில் கூட ஆள் தேவையில்லைங்க. நமக்கு வேட்பாளர் யாருன்னு கூட மக்களுக்கு தெரிய வேணாங்க. ஆனால் நம்ம விஜய், அவ்வளோதான். நம்ம விஜய் மட்டும் வராரு, விஜய் தான் பேசுறாரு, விஜய் தான் நிற்கிறாரு அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா போதும். அதை சேர்த்துட்டார் விஜய். நம்ம தான் ஜெயிக்க போறோம், ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஜான் ஆரோக்கியசாமியோட செயல்பாடுகள்லாம் எப்படின்னா, தாவேகா வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சாச்சு. நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. ஆனால் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நின்றுருந்தா ஓரளவு தாவேகா எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயம் எல்லா கட்சிக்கும் தெரிஞ்சிடும். அதனால வந்து தாவேகாவை அந்த தேர்தலை நிறுத்தலை. சரி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு. சரி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கண்டிப்பாக வந்து விஜய் போட்டி போடுவார். ஏன்னா எம்ஜிஆர் அப்படி தான் இடைத்தேர்தலில் தான் முதல் ஸ்டார்ட் பண்ணார். அதே போல் விஜய் இது பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து ஓரளவுக்கு தாவேகா போட்டி போட்டிருந்துச்சு அப்படின்னா அப்பயாவது கணிச்சிருப்பாங்க தாவேகாவுக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் வருது அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே யார் மேலுமே கணிக்க முடியல. 10லேருந்து ஒரு 15% வரும்பா, அவ்வளோதான் வாக்கு சதவீதம். மற்றபடியெல்லாம் பெருசாலாம் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம்
எல்லாருமே முட்டு கொடுத்தாங்க. ஒரு அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இடைத்தேர்தலில் கூட தாவேக வந்து போட்டி போடலை. என்ன உண்மையிலேயே கட்சி ஆரம்பிச்சு இவங்க வந்து சும்மா 2 கட்சிகளையும் மிரட்டுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் நாங்கள் வந்து போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி ஒரு முடிவு எடுத்தார். இந்த நடவடிக்கை இருக்குல்ல, இதுதான் வந்து அரசியல் சாணக்கியத்தனம் அப்படிங்கிறது. ஜான் ஆரோக்கியசாமியோட பங்களிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு செயல்பட்டுருக்கிறாங்க. அதே போல் ஜான் ஆரோக்கியசாமி சொன்னது போல தாவேகா வெற்றி பெற்றது. இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் அவருக்கு ஆக போகிறார். அதுக்கப்புறமா ஆதவ அர்ஜுனா சொல்லலாம். ஆதவ அர்ஜுனாலாம் பார்த்தீங்கன்னா சென்னையெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கோட்டையாக இருந்ததெல்லாம் தகர்த்து எறிகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆதவ அர்ஜுனா தான். ஏன்னா 2 இடங்கள்ல தான், ஒன்று துறைமுகம் தொகுதி, இன்னொன்று சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. இந்த தொகுதியில் தான் வந்து திமுக ஜெயிச்சிருக்கு. 37 தொகுதியை ஜெயிச்ச இடத்துல வந்து திமுக 2 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு. செய்யூர், மதுராந்தகம், திருத்தணி தொகுதியில் அதிமுக கைப்பற்றிருக்கு. மீதி எல்லாத்தையுமே தாவேகா சுருட்டி எடுத்துருச்சு. திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அந்த கோட்டையே இன்னைக்கு கோட்டையாயிருச்சு. முதலமைச்சரே கொளத்தூர்ல தோத்து போறாரு. VS பாபு வந்து யாரு? திமுகவில் இருந்த ஒரு மாவட்ட செயலர். கடந்த முறை கொளத்தூர்ல திமுக வந்து குறைஞ்ச ஓட்டுல முதலமைச்சர் ஜெயிக்கிறதுக்கு அவர் சரியா செயல்படலை அப்படின்னு சொல்லி அவரை கட்சியை விட்டு தூக்கி விடுறாங்க. மாவட்ட செயலர் பதவியிலேருந்து அவரை பிடுங்குறாங்க. அவர் அதிமுகவுக்கு போறாரு. அதிமுக வந்து கடைசி நேரத்தில் தாவேகாவுக்கு தர்றாரு. அவரை வந்து கரெக்டாக கொளத்தூர் தொகுதியில் நீங்கள் முதலமைச்சரை எதிர்த்து ஸ்டாலினை எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா தான் நிப்பாட்டி வைக்கிறார் VS பாபுவை. அப்படி நிப்பாட்டும் போது VS பாபு வந்து கொளத்தூரில் முதலமைச்சரை தோக்கடிக்கிறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் நேற்று போய் கொளத்தூர் மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தார். ஆனால் முதலமைச்சரோட ஸ்டாலினோட முகத்தில் வந்து அந்த ஒரு இது இல்லை. பின்னாடி நின்றுக்கிட்டு சேகர் பாபு அழுதுகிட்டே வராரு. இதெல்லாம் பார்க்கும்போது டே அப்பா சாமி, ஒன்னால தாண்டா அவர் தோத்தாங்க. திமுகவே சென்னையில் நீங்கள் பண்ண அராஜகம் தாண்டா. இவ்வளவு அராஜகத்தை பண்ணி இவ்வளவு இது பண்ணி திமுக தோக்கடிச்சதுக்கே நீங்கள் மிக முக்கிய காரணம் நீங்கள் தான். துறைமுகம் தொகுதியில் என்ன பண்ணல முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு பெண் வந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் சமூக வலைதளங்கள்லாம் மிக பரவலாக போயிட்டு இருக்கு. என்னடா உங்களுக்கு பண்ணலை? எல்லாத்துக்குமே எல்லாமே பண்ணாங்க. இது என்ன? இது வந்து உடனே ரெடிமேடு நூடுல்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டீங்க. விஜய் சினிமாவில் பார்த்த விஜய் மாதிரியே வந்து டக்குன்னு வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் காப்பாற்று பண்ணுவார் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. அதெல்லாம் நடைமுறைக்கும் கலை யதார்த்தத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீடியோ கேம் விளாடுற மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணி மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கலை யதார்த்தம் வேறு அப்படின்னு சொல்லி அந்த பெண் பேசின வீடியோலாம் சமூக வலைத்தளங்களில் வருது. ஆனால் இந்த அளவுக்கு விஜய் வந்து 2 பேருமே பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒன்று ஜான் ஆரோக்கியசாமி, இன்னுமே வந்து ஆதவ அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் இந்த மாதிரி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் தேர்தல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களாக பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், வெற்றி அப்படிங்கிறது இது தனிப்பட்ட முறையில் கிடைக்கவே இல்லை. அப்புறமா பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தேர்வு, ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து 3 வேட்பாளர்களை தேர்வு பண்ணி இது பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன், ஜெயந்த் இந்த 2 பேர் தான் 234 தொகுதிக்கும் அவங்க தான் வேட்பாளர்கள் தேர்வு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன் இவரெல்லாம் தேவையில்லை, ரொம்ப ஏழ்மை, யாருமே வந்து நம்ம பேச்சை கேட்கக்கூடியவங்களா இருக்கணும், மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களா இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாடில் வச்சுக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களுமே இருந்தாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உருவாக்கி கொடுத்துருக்கு. அதே போல் அதிமுக கட்சியிலேருந்து வந்து தாவேகாவுக்கு வந்திருக்கிற நிறைய நபர்கள் வந்து ஓட்டை பிரிச்சிருக்காங்க. சென்னை மண்டலத்திலும் சரி, தென் மாவட்டங்களிலும் சரி, திமுக வாக்குகளை பெருமளவில் பதம் பார்த்துருக்குது. அதே போல் அதிமுகவுக்கு வாக்குகள் போல கொங்கு மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா அதிமுகவை தாவேகா வந்து சொலட்டி அடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. கொங்கு மண்டலத்தில் தாவேகா வந்து 23 தொகுதிகளில் வந்து அவங்களே அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. எது வந்து திமுக வந்து களத்தில் இறங்கி இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே தென் மாவட்டங்களில் கொங்கு பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் போயிடுச்சு, திமுகவும் போயிடுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா 4 மண்டலத்தில் அட்லீஸ்ட் 3 மண்டலத்தில் பெருமளவில் வெற்றியை பெறணும். இந்த தாவேகா பெற்றிருக்கு. டெல்டாவில் மட்டும்தான் வந்து அவங்களால பெருசாக பெற முடியல. 3 மண்டலங்களையும் பார்த்தீங்கன்னா அடித்து அப்படியே சுனாமி மாதிரி சுருட்டி எடுத்துட்டார் விஜய். சரி, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரோட சாதனையை முறியடிச்சிட்டாரு அப்படின்னா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, அன்னைக்கு இருந்த நிலைமைகள் வேற. எம்ஜிஆர் வந்து இவர் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக வாங்கியிருக்கிறாரு, அது உண்மைதான்.
ஆனால் வந்து எம்ஜிஆர் வந்து இவரோட வாக்கு சதவீதம் கம்மி. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் வந்து 130லேருந்து 144 தொகுதிகள் என்னவோ அவர் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு வச்சுருந்தார். தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடிஞ்சது. ஆனால் அதே போல் விஜய்னால ஆட்சி அமைக்க முடியல. அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை வேற, இன்னைக்கு இருக்க மக்கள் தொகை வேற. இதெல்லாம் கணக்கு போட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதிமுக தரப்பில். சரி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு 2 விஷயங்கள் நடந்தது. ஒன்று ஜாதி மதம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர் யாருன்னு தெரியாது, கட்டமைப்பு இல்லாத கட்சி அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக தேவையில்லை, கரிஸ்மா உள்ள ஒரு தலைவர் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் மக்கள் மனசில் இருந்தது. 3வது பணபலம். பணம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுங்க. கிட்டத்தட்ட வந்து திமுக ஒரு 15,000 கோடி செலவு பண்ணியிருக்கு அப்படின்னா அதிமுகவும் அதுக்கு இணையாக தான் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா கட்சிகளுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பணபலத்தை வந்து நம்பி பணபலம் அதிகமாக செலவு பண்ணி அவங்க எல்லாருமே கொடுத்துறாங்க. மக்களும் பணத்தை வாங்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமாக எல்லா கட்சிக்கும் சொல்லியிருக்க ஒரு விஷயம். நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் சரி, பணத்தை நாங்கள் வாங்கிக்குவோம், ஆனால் ஓட்டு எங்களுடைய உரிமை, ஜனநாயக உரிமை. அதை நாங்கள் யாருக்கு போடணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்கோம், அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மௌன புரட்சியை ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. சரி, இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் கூட ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது கூட கேட்ட ஒரு விஷயம், பணம் கொடுத்தீங்களா, மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முதல் கேள்வியாக கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 118 தொகுதிகளில் வந்து 108 தொகுதிகள் விஜய் தான் அதிக பெரும்பான்மையில் இருக்கார். அவர் தான் வந்து சிஎம் ஆவார். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நேற்று கூட ஆதவ அர்ஜுனா மாமியார் லீமா ரோஸ் அதிமுக சார்பாக லால்குடியில் நின்று ஜெயிச்சவங்க கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பாருங்க, விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பார்? என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. இது மாதிரி தான் வேட்பாளர்லாம் அதிமுக சைடு எல்லா சைடுமே இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் ஒரு முகம், ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது, ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 2வது ஜான் ஆரோக்கியசாமி, 3வது ஆதவ அர்ஜுனா, இப்படி நிறைய பேர் வந்து ஒரு சின்ன சின்ன இது மட்டுமே வச்சு ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி காலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது விஜய் ரசிகர்களை மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாற்றம் அவசியம்தான். ஏன்னா திமுகவுக்கு ஒரு அராஜகம் ஜாஸ்தியாக இருந்தது. அது அவங்களுடைய அராஜக போக்கு அதிகமாக இருந்தது. இதுக்கு மாற்று அதிமுக அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஆணவம், திமிரு, அகம்பாவம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. எடப்பாடி பழனிசாமியோட எண்ணங்கள் பிடிக்கல. அவரோட கோபியில் வந்து செங்கோட்டையனை பேசின பேச்சு இருக்குல்ல, அது சுத்தமாக பிடிக்கல. அதே போல் தான் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்தப்போ 77 இல்லையா, அப்போ வந்து செங்கோட்டையன் கூட இருந்தார், எம்ஜிஆர் கூட இருந்தார். இப்போ இந்த முதல் தேர்தலில் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா விஜய் கூட செங்கோட்டையன் இருக்கார். செங்கோட்டையன் போகிற இடம்லாம் சக்ஸஸ் தான். இதை எடப்பாடி பழனிசாமி எல்லாம் புரியாது. இதெல்லாம் வந்து லாஜிக்கு, சென்டிமெண்ட்டு இதெல்லாம் புரியாது. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு இது போன்ற வீடியோக்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.